எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஃப்ரண்ட்லயே வந்து வரமாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஆனா எபிசோட் ரொம்ப அட்டகாசமா அல்டிமேட் காமெடியா இருந்துச்சு. உங்களால எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவா வந்து வாட்ச் பண்ணுங்க. கவின் மாட்டுக்கு அந்த பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அபி, காவியா, அஞ்சலி பாப்பா எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல கவின். என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் வித்தியாசமா இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, உன் ஃபேஸில் வந்து ஏதோ ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ முதல்ல சாப்பிட்டு பாரு, எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கவின் வந்து சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா, டேய் உனக்கு இன்னுமாடா ஞாபகம் வரல? இது நம்ம அம்மாவோட கைப்பக்குவம். ஆமாம் இல்லை, அம்மா இப்படி தானே சமைப்பா, சூப்பராக இருக்குமே, எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? கேட்டா சுடர் தான் சமைச்சேன்னு சொல்கிறா. சுடர் சத்தியமா நீயா சமைச்ச? என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையம்மா, நீ எல்லாம் சமைக்க வாய்ப்பே இல்லை. என்னது குழந்தைங்க வந்து அல்டிமேட்டாக வந்து கலாய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கனகவேல் பாட்டி வந்து கூப்பிட்றாங்க. பசங்க என்ன ஆச்சு, முதல்ல இந்த ஸ்பூனை எடுத்து ஒரு ஸ்பூனை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே ஒரு மேஜிக் வந்து தோணும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து இந்துமதி வந்து தூரத்துலேருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கனகவேல் பாட்டி வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அச்சச்சோ, இது நம்ம இந்துமதியோட கைப்பக்குவமாச்சே. சுடரு நீ சமைப்ப, இது எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்துமதி அளவுக்கு சமைப்பியான்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம். அவள் சமைச்சான்னு வச்சுக்கேன், அதுவும் பிரியாணி எல்லாம் நான் கழுத்து வரைக்கும் சாப்பிடுவேன்னா பார்த்துக்கியேன், அவ்வளோ சூப்பராக வந்து சமைப்பா. இந்த கைப்பக்குவம் உனக்கு எப்படி இத்தனை நாளாக இல்லாமல் திடீர்னு வந்திருக்கு? அச்சச்சோ, எதிர்த்த வீட்டுக்கு அக்கா தான் வந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்க என்ன நினைப்பாங்க? இல்லை, நான் ஏதோ சமைச்சேன், கடைசியில் அந்த கைப்பக்குவமாக வந்துருச்சு. இல்லைம்மா, ஏ டு இசட் வந்து அப்படியே வந்து இந்துமதி சமைச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னு தெரியலையே. சரி போ, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம். இல்லைம்மா, நீங்கள் வெகுவாக வந்து என்னை புகழ்றீங்க. புகழலாம் இல்லைம்மா, உண்மையை தான் சொல்கிறேன். அப்பன்னு பார்த்து மனோகரியும் நம்ம எழிலும் வராங்க. என்ன ஆச்சு? எல்லாரும் கையில் எதை பற்றி சுவாரஸ்யமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்துமதியை, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி எழில் வந்து கேட்டோன்னே, இல்லைப்பா இந்த பிரியாணி சமைச்சது சூப்பராக இருக்குது, இந்துமதி கைப்பக்குவம் மாதிரியே இருக்குது. என்னது இந்துமதி கைப்பக்குவமா? யாரும்மா சமைச்சது? அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, நம்ம சுடர் தான் சமைச்சா. சி, இவ சமைக்கிறா, அதுவும் இந்துமதி கைப்பக்குவமா? அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இவ இந்துமதி மாதிரி சமைக்க போறாளா? எவ்வளோ பிரியாணி சூப்பராக இருந்தாலும் எனக்கு தேவையே இல்லை. சுடர் சமைச்சதை நீ கோவப்படாதப்பா. இந்த பிரியாணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஒரு பருக்க கூட வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து என்னை விட உனக்கு தான் ரொம்ப கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்ப்பாங்கிறாங்க. அம்மா வேணாம்மா, இவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது, இவ சமைச்சதெல்லாம் என்னாலலாம் திங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாசா வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து மாடிக்கு வந்து கொடுக்கணும் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கனகவேல் பாட்டி வந்து சாப்பாடு எல்லாருக்கும் வந்து நல்லா வைக்கிறாங்க. குழந்தைங்களும் வந்து விரும்பி நிறையா வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியாக வந்து தூங்க போகிறாங்க. எழில் வந்து ரூமுக்கு போயிட்டு, என்னது அவ இந்துமதி மாதிரி சுடர் வந்து சமைக்கிறாளா? இதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லை. இந்துமதி கைப்பக்குவம் எப்படி இருக்கும்? அவள் கையால் எது சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ சமைக்கிறதெல்லாம் வாயில் வைக்க முடியுமா? முதல்ல யாரை யாரு கூட கம்பேர் பண்ணுறதுன்னு விவசாய வேணாமா? அம்மா வந்து வர வர இந்துமதி சமைச்சதையே மறந்துட்டாங்க போல இருக்கு. ஒரு வாய் சாப்பிட்டா தான் என்ன? சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்மளே வந்து சொல்லுவோமே, சேச்சே இவ சமையலை நம்ம சாப்பிட்றதா? இதெல்லாம் செட்டே ஆகாதுடா எழிலே. அவங்க ஏதோ வந்து உன் மனசை கலைக்கிறதுக்காக பேசுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாமா? ஒரு வாய் சாப்பிட்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வேளை சமையல் வந்து இந்துமதி மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், உன் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஆயிடும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்துமதி இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என் மேலே உங்களுக்கு அளவு கடந்த அன்பு பாசம்லாம் இருக்குங்க. நிச்சயம் நீங்கள் சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி வருவீங்க. அதில் எனக்கு துளி கூட வந்து நம்பிக்கையே இல்லாமல் இல்லை, முழுசாக நம்பிக்கையே இருக்குன்னு இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லாரும் வந்து நம்ம எழில்கிட்ட வந்து சாப்பாடு பிரியாணி எல்லாம் சூப்பராக இருக்குது, சுடர் வந்து இந்துமதி மாதிரி சமைக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து இவர் காதில் வந்து கேட்டுகிட்டே இருக்க போல இருக்குது. உன்னை காதை வந்து மூடிக்கிறாரு நம்ம எழில். என்னடா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, இருந்தாலும் ஒரு மனசாட்சிக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அவள் சமைச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னே ஹாட் பேக்கில் தான் வந்து வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து எழில் சார் வந்து சாப்பிட வருவாங்க, ஏன்னா சுடர் சமையல் மாதிரி இருக்குன்னு அவங்க எல்லாருக்கும் வந்து தெரியுதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம எழில் சாருக்கும் தோணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பாடு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க கண்ணிலேருந்து தரன்னு வந்து கண்ணீராக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இந்துமதி உன் கையால் சாப்பிட்ற மாதிரியே இருக்கேம்மா, இந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப நீ என் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி எழில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சாப்பாடு தீந்துருச்சா? அச்சச்சோ, எல்லா பிரியாணியும் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு எல்லா பிரியாணியும் தட்டில் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க.
இந்துமதி, நீ என்னை விட்டு எங்கேயுமே போல, இந்த கைப்பக்குவத்தில் திருப்பி என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குன்னு அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக ஏதோ ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்கு போல இருக்குது. அதில் பேர் எழுதி கொடுத்து சப்மிட் பண்ணோம். பசங்க வந்து அந்த கார்டை வாங்கியிருக்காங்க. ஆனால் பேர் எழுதி கொடுக்க தைரியம் வந்து வரல. அப்படியும் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கவினும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. எப்படி அப்பா கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்குறது? எப்போதும் போல் நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குன்னு அபி வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒரு மேக்கப் போட்டி இருக்குது போல இருக்குது. அதில் நான் கலந்துக்கிட்டேன்னா நிச்சயம் எத்தனை பேர் வந்தாலும் என்ன அடிச்சுக்க முடியுமா? அம்மா எவ்வளோ விஷயம்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவின் வந்து பேசுகிறாங்க. டிராயிங்கில் எனக்கும் வந்து சூப்பரான இன்னோவேட்டிவான விஷயத்தெல்லாம் வரைஞ்சி காட்டி கப்போட வரணும்னு தான் ஆசை. அப்பாட்ட பெர்மிஷன் கேட்க முடியுமா? வாய்ப்பே இல்லையே. அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் கவின் வந்து பேரே கொடுக்கலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. டேய், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? படிப்பு தான் என்றைக்குமே முக்கியம். ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல பசங்கள்லாம் சிரிச்ச முகமாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காவியா வராங்க. நீ கூட வந்து சிங்கிங் காம்படிஷனில் வந்து கலந்துக்கலாமே, எனக்கு தான் ஸ்டேஜ் ஏறினாலே பயமாச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம காவியா, ஏய் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தா என்ன? உன் அளவுக்கு யாராலையும் பாட்டு போட முடியாது. நீயே பயந்தனா மற்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல அபியும் நம்ம கவினும் ஒரு பக்கம் சுடர் வந்து பாலோட வராங்க. என்னது குட்டி பாப்பா அஞ்சலியை விட்டுட்டு அங்கே என்ன மாடாடு வந்து நடக்குது என்னன்னு தெரியுமா? அதாவது காம்படிஷனில் வந்து அபி கலந்துக்க போகிறாளாம். நம்ம கவினும் காவியா வந்து சிங்கிங் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் காவியா வந்து எப்போதும் போல் பயந்துக்கிட்டு இருக்கா. அச்சோ, நீங்கள் ஏன் வந்து எந்த காம்படிஷன்லையும் கலந்துக்கலையா? காவியாவுக்கு பாட தெரியும், கலந்துப்பா. கவினுக்கு வரைய தெரியும், கலந்துக்கலாம். அபிக்கு நல்லா மேக்கப் போட்டுட்டு ப்ரெசன்ட் பண்ண தெரியும், நிச்சயம் அதை ஜெயிச்சிருவா. ஆனால் எனக்கு சாப்பிட்டு இல்லை தூங்க தெரியும். இந்த விஷயத்துக்காக ஒரு போட்டி வேணால் வைக்க சொல்லி சொல்கிறார். நமக்கு தான் எப்போதும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்கிற மாதிரி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து கலாட்டா பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து நிற்கிறாங்க. நம்ம சுடர் பால் எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது, என்னது காவியா, நீ எப்போ பார்த்தாலும் தைரியமான பொண்ணு தானே, ஏன் இப்படியெல்லாம் முடிவெடுக்கிற? உன் அளவுக்கு இது மாதிரி யாருமே பாட முடியாது. நிச்சயம் கலந்துக்கிட்டேன்னா நீ வீட்டில் பாடுற மாதிரி பாடணுன்னு வச்சுக்கேன், நீ தான் ஜெயிப்ப. ஓகே, நான் பேர் கொடுக்குறேன். என்னது இவ்வளோ சங்கடமாக சொல்கிற? ஜெயிச்சு கப்போட வரப்போகிறேன் சொல்லு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக கப்போட வரோங்கிற மாதிரி 3 குழந்தைங்களை வந்து மாஸ் பண்ணுறாங்க. அப்படியே கீழே இறங்கி வராங்க. ஒன்றை வந்து பாட்டி சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு சேலட் கிடையாது, சாம்பார் சாதம். ஏய், சாம்பார் சாதமா, சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி குழந்தைங்க கத்துறாங்க. ஏய், கத்தி உங்கள் அப்பா கிட்ட மாட்டி விட்டுறாதீங்கடா, எனக்கும் வந்து அப்புறம் சேலட் தான் சாப்பிடணும்னு சொல்லுவான். சரியா? ஏய், சூப்பர் சூப்பர், எனக்கு சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கலாம் கத்துனோன்னே அப்படியே எழிலும் மனோகரியும் வராங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து, என்ன ஆச்சு? இல்லைப்பா, குழந்தைங்க ஏதோ வந்து விஷயத்த காமெடியாக சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து சாம்பார் சாதத்தை வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் எழில் வந்து பேசுகிறத வந்து 4 பசங்களும் வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க கையால் உனக்கு அவார்டு கிடைக்க போதில்ல, ரொம்ப சூப்பர் தானே, நீ தான் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 வாங்கியிருக்க, அதுவும் அவர் கையால் அவார்டு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. என்ன அபி, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கவின் வந்து கேட்டோன்னே அவங்களே பேசி அவங்களுக்கு அவங்களே அவார்டு கொடுத்துக்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சாமியாக வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அபி, கவின், காவியா, குட்டி பாப்பா அஞ்சலி.